பிரம்மாவால் பிரஜா சிருஷ்டியில் ஏவப்பட்ட பகவான் கர்தமர் சரஸ்வதி நதிக்கரையில் 10,000 வருஷம் தவம் செய்தார். நடத்தையும் குணமும் உடையவளுமான தமது பெண்ணுக்குரிய பதியை நாடும் அவர் அனுரூபமான உமக்கு அவளை கொடுக்கப் போகின்றார். அன்பிற்குரிய தேவஹூதிக்கு அன்பு செய்ய விரும்பி இஷ்டப்படி செல்லக்கூடிய விமானத்தை தோற்றுவித்தார். என் பொருட்டு என்ன பிரதிஜை செய்யப்பட்டதோ அதை பூர்ணமாக தேவரீர் நிறைவேற்றிவிட்டீர். ஆயினும் தங்களை சரணடைந்த எனக்கு அபயத்தை அருள வேண்டும். ஸ்ரீமத் பாகவத சாரம் கபிலாவதாரம் பாகம் 1. விதுரர் கூறியது: ஸ்வாயம்புவ மனுவின் வம்சம் பெரிதும் போற்றுதற்கு உரியது. அதிலிருந்தே பிரஜைகள் ஸ்திரீ புருஷர்கள் கூடிய தர்மத்தால் விருத்தி அடையலாயினர். அவ்வம்சத்தை பற்றி கூறி அருளுங்கள். மைத்ரேயர் கூறியது: பிரம்மாவால் பிரஜா சிருஷ்டியில் ஏவப்பட்ட பகவான் கர்தமர் சரஸ்வதி நதிக்கரையில் 10,000 வருஷம் தவம் செய்தார். விதுரரே, அந்த கிருதயுக ஆரம்பத்தில் தாமரை கண்ணனாகிய பகவான் பிரசன்னராகி சப்த பிரம்ம வடிவினராய் கர்தமருக்கு காட்சி அளித்தார். ஸ்ரீ பகவான் கூறியது: பிராமணரே, பிரம்மபுத்திரரும் மங்களமான கீர்த்தியை உடைய சக்கரவர்த்தியும் பிரம்மாவர்த்தத்தில் இருந்து கொண்டு 7 கடலுடன் கூடிய பூமியை ஆள்பவரும் ராஜ ரிஷியும் தர்மத்தை நன்குணர்ந்தவரும் ஆகிய ஸ்வாயம்புவ மனுவின் தன் பத்னியாகிய சதரூபையுடன் உம்மை காணும் பொருட்டு நாளை மறுநாள் வரப்போகிறார். பிரபுவே, கருவிழி படைத்த அழகியும் தகுந்த வயதும் நடத்தையும் குணமும் உடையவளுமான தமது பெண்ணுக்குரிய பதியை நாடும் அவர் அனுரூபமான உமக்கு அவளை கொடுக்கப் போகின்றார். நீரும் அவளை ஏற்று கிரகஸ்த தர்மத்திலிருந்து எனது கட்டளையை நிறைவேற்றி பரிசுத்த மனத்தினராய் என்னிடமே எல்லா கர்ம பலன்களையும் அர்ப்பணம் செய்து என்னையே அடையப் போகின்றீர். உயிர்களுக்கு இறங்கி அதனால் ஆத்ம ஞானம் பெற்று எல்லா உயிர்களுக்கும் அபயமளித்து சந்நியாசியாகி என்னிடத்தில் உம்முடன் உலகையும் உம்மிடத்தில் என்னையும் பார்க்கப் போகின்றீர். முனி சிரேஷ்டரே, நானும் உமது வீரியத்தால் உமது பத்னியான தேவஹூதியிடம் எனது அம்சத்தின் பகுதியால் அவதரித்து சாங்கிய தத்துவ சம்ஹிதையை செய்ய போகின்றேன். மைத்ரேயர் கூறியது: ஸ்ரீ நாராயணர் சென்றபின் பகவான் கர்தம ரிஷி அவர் குறிப்பிட்ட காலத்தை எதிர்பார்த்து கொண்டு பிந்து சரஸில் வாழ்ந்திருந்தார். வில்லில் சிறந்த விதுரரே, ஸ்வாயம்புவ மனு தமது பாரியையுடன் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தமது பெண்ணையும் ஏற்றிக்கொண்டு பூமியில் சஞ்சரிப்பவராய் பகவான் குறிப்பிட்ட அந்நாளில் சாந்த விரதரான கர்தம முனிவரின் ஆசிரமம் வந்தடைந்தார். அப்போது அவர் தமது குடிசைக்கு வந்து தம்முன் நமஸ்கரித்த அவ்வரசரை ஆசிர்வாதத்தால் மகிழ்வித்து தக்க முறையில் அதிதி பூஜையும் செய்தார். தமது மரியாதையை ஏற்று அடக்கமாய் அமர்ந்திருக்கும் அரசரை இனிய மொழிகளால் மகிழ்விப்பவராய் பகவானுடைய கட்டளையை நினைவில் வைத்து பின்வருமாறு கூறலானார்: தெய்வத்தன்மை வாய்ந்த அரசே, தாங்கள் ஹரியினுடைய பாலன சக்தியின் வடிவே ஆகின்றீர். அதனால் தங்களுடைய சஞ்சாரமானது சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்குமே ஆகும். வீரரே, ஆயினும் நீர் எதன் பொருட்டு இங்கு எழுந்தருளீரோ அதை கேட்க விரும்புகின்றேன். அதை மகிழ்ச்சியுடன் ஏற்று கபடமின்றி அதன்படி நடப்போம். மனு கூறியது: புண்ணியம் செய்யாதவர்க்கு உமது தரிசனம் கிடைத்தற்கரிது. பகவானாகிய தங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது பாக்யவசத்தாலேயாம். மங்களகரமான உமது பாத தூளியானது எனது சிரத்தால் தொடப்பட்டதும் பாக்யவசத்தாலேயாம். முனிவரே, அப்படிப்பட்ட நீர் தீனனான என்னுடைய வேண்டுகோளை கிருபையுடன் கேட்க வேண்டும். பெண்ணிடம் உள்ள பாசத்தால் நான் கவலையில் ஆழ்ந்தவன். இவள் என்னுடைய பெண். பிரியவிரதனுக்கும் உத்தான பாதனுக்கும் சகோதரி. வயது, நடத்தை, குணம் முதலியவற்றால் தனக்குகந்த கணவனை விரும்புகிறாள். தங்களுடைய நடத்தை, கல்வி, அழகு, யௌவனம் முதலிய குணங்களை பற்றி நாரதரிடமிருந்து கேட்டது முதல் இவள் உம்மையே பதியாக நிச்சயித்து விட்டாள். பிராமண சிரேஷ்டரே, ஸ்ரத்தையுடன் உமக்கு சமர்ப்பணமாக என்னால் அழைத்து வரப்பட்ட இவளை ஏற்றுக்கொள்வீராக. கிரகஸ்த தர்மானுஷ்டானத்தில் உமக்கு எல்லா வகையிலும் மனதுக்கு இசைந்தவளாக இருப்பாள். கர்தம ரிஷி கூறியது:
நல்லது, நான் விவாகத்தில் விருப்பமுள்ளவன்தான். உமது பெண்ணும் என்னையே நாடி பிறருக்கு வாக்குதானம் செய்யப்படாதவள். விவாக விதியில் முதன்மையான இது எங்கள் இருவருக்கும் பொருத்தமானதே ஆம். இந்த சாதுவான கன்னியை ஒரு நியமத்துடன் அங்கீகரிக்கின்றேன். இவள் என்னிடம் சந்தானத்தை பெறும் வரை கிரகஸ்தாசிரமத்தில் கூடியிருப்பேன். அதன்பின் பகவான் கூறி அருளியதும் அஹிம்சா பிரதானமானதுமான பரமஹம்ச சந்நியாச தர்மத்தையே போற்றி அனுஷ்டிக்க விரும்புகின்றேன். மைத்ரேயர் கூறியது. பிறகு மனுவானவர் இதில் தனது மனைவிக்கும் பெண்ணுக்கும் சம்மதம் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டு சகல குண சம்பன்னரான அம்முனிவருக்கு சமமான நற்குணங்கள் பொருந்திய தமது பெண்ணை பொங்கும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தார். மகாராணியான சதரூபை தம்பதிகட்கு மிகுந்த அன்புடன் விலையுயர்ந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் குடும்ப சாமான்களையும் சீராக கொடுத்தாள். சமமான வரனுக்கு பெண் கொடுக்கப்பட்டதால் கவலை நீங்கிய அரசர் அவளை கைகளால் அணைத்து நெஞ்சம் இலகியவராய் அவளை விட்டு பிரிவதை பொறுக்க மாட்டாமல் அடிக்கடி அம்மா குழந்தாய் என்று கூறி அழுது கொண்டு கண்ணீரால் அவள் கூந்தலை நினைத்து விட்டார். பின் அரசன் முனிசிரேஷ்டரிடம் சொல்லிக்கொண்டு விடை பெற்று பரிவாரத்துடனும் மனைவியுடனும் தேரிலேறி தனது நகரத்தை நோக்கி புறப்பட்டார். பெற்றோர்கள் சென்றபின் இங்கிதமறிந்த கற்பரசியானவள் பரமசிவனுக்கு பார்வதியைப் போல பதிக்கு நித்தியம் பணிவிடை செய்து வந்தாள். விதுரரே, விஸ்வாசத்துடனும் பரிசுத்த பாவனையுடனும் மரியாதையுடனும் அடக்கத்துடனும் உள்ளன்புடனும் கூடிய இன்சொல்லாலும் பணிவிடையாலும் காமம், டம்பம், பகை, லோபம், விச்சனம், மதம் முதலியவற்றை விட்டு சிறிதும் கவனக்குறைவின்றி விடாமுயற்சியுடன் தேஜஸ்வியான கணவரை சந்தோஷப்படுத்தி வந்தாள். இங்கனம் நீண்ட காலம் விரதானுஷ்டானத்தால் இளைத்து போன அவளிடம் கிருபையினால் மனம் வருந்தி பிரேமையினால் தழுதழுத்து கர்தமர் கூறலுற்றார். கர்தமர் கூறியது. ஸ்வதர்மத்தில் ஆழ்ந்திருந்த எனக்கு தவம், சமாதி, வித்தை, ஆத்ம யோகம் முதலியவற்றால் பகவத் அனுகிரகத்தால் கிடைத்துள்ள சக்திகள் எவையோ பயத்தையும் சோகத்தையும் போக்கும் அவை அனைத்தும் எனக்கு சேவை செய்ததால் உன்னாலும் அடைய பெற்றவனாய் விட்டன. திவ்ய திருஷ்டியை தருகிறேன், அவற்றை பார்ப்பாய். மைத்ரேயர் கூறியது. விதுரரே, யோக சித்தரான கர்தமர் அன்பிற்குரிய தேவஹூதிக்கு அன்பு செய்ய விரும்பி இஷ்டப்படி செல்லக்கூடிய விமானத்தை தோற்றுவித்தார். பகையொழிந்தவரே, ஸ்நானத்தால் புனிதமானவளும் எப்போதும் இல்லாத புதிய அழகுடன் விளங்குபவளும் மறைக்கப்பட்ட அழகிய உடல் அங்கத்தை உடையவளும் அகத்தின் அழகால் பிரகாசிப்பவளும் எண்ணிறந்த வித்யாதர பெண்களால் சேவிக்கப்பட்டவளும் அழகிய வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டவளும் தேவஹூதியை பொங்கும் பிரேமையுடன் அந்த விமானத்திலேற்றி வைத்து கொண்டார். எல்லா துன்பங்களையும் போக்குவிக்கும் பகவானுடைய புனிதமான திருவடி எவர்களால் லாக்கிரயிக்கப்பட்டதோ அந்த தீரர்களால் அடைய முடியாதது எது? இயற்கை அமைப்பில் எங்கனம் அமைந்துள்ளதோ அங்கனம் வெகு ஆச்சரியமான பூமண்டலம் முழுவதையும் மனைவிக்கு சுற்றி காட்டிவிட்டு தமது ஆசிரமத்திற்கு அம்மகா யோகியானவர் திரும்பினார். ஆத்ம ஞானியும் எல்லோருடைய எண்ணங்களையும் அறியும் சக்தி வாய்ந்தவரும் ஆகிய அம்மகான் தன்னை மனதில் 9 வடிவாக வகுத்து கொண்டு தன் உடலில் பாதியாகிய அவளிடம் வீரியத்தை வைத்தார். பின்னர் அந்த தேவஹூதி 9 பெண் குழந்தைகளை பெற்றாள். அவர்கள் அனைவரும் அழகினை உடையவர்களாயும் சிவப்பு உத்பல புஷ்பத்தின் இயற்கை மனம் உடையவர்களாகவும் விளங்கினர். அப்போது முன் பிரதிஜையை நினைத்து துறவரம் மேற்கொள்ள முயலும் கணவனை நோக்கி உதட்டில் புன்முறுவலையும் உள்ளத்தில் கவலையும் கொண்டவளாய் தலை குனிந்து மணி போன்ற நகங்களையுடைய அழகிய பாதத்தால் தரையை கீறுபவளாய் பொங்கி வரும் கண்ணீரை மெதுவாக அடக்கிக் கொண்டு பின் வருமாறு அழகான வார்த்தையை பேச ஆரம்பித்தாள். தேவஹூதி கூறியது. என் பொருட்டு என்ன பிரதிஜை செய்யப்பட்டதோ அதை பூர்ணமாக தேவரீர் நிறைவேற்றிவிட்டீர். ஆயினும் தங்களை சரணடைந்த எனக்கு அபயத்தை அருள வேண்டும். பிரம்மஞானியே, உமது புத்திரிகளுக்குரிய பதிகள் தேடப்பட வேண்டும். நீங்கள் வனம் சென்றபின் எனது சோக நிவிருத்திக்காக புத்திரன் ஒருவன் உண்டாகவும் வேண்டும். பிரபுவே, விஷயப்பற்றால் பரமாத்மாவை மறந்துவிட்ட எனக்கு இதுவரை காலம் வீணாக கழிந்தது போலும்.
உமது பெருமையை அறிந்து கொள்ளாதவளும் விஷயப்பற்று மிகுந்தவளுமான என்னால் உம்மிடம் பற்று வைக்கப்பட்டது. ஆயினும் அப்பற்று அபயத்தின் பொருட்டாகவே இருக்கட்டும். அசத்துக்களிடம் அறிவின்மையால் வைக்கப்பட்ட பற்று எதுவோ அது சம்சாரத்துக்கு காரணமாகும். அதுவே சாதுக்களிடம் வைக்கப்பட்டால் பற்று நீங்குதற்கு காரணமாகும். இங்கு எவனுடைய கர்மம் தர்மத்திற்கோ வைராகியத்திற்கோ பரம பாவன பாத சேவைக்கோ பயன்படவில்லையோ அவன் உயிருடன் இருப்பினும் மரித்தவனே ஆவான். முக்தியை அளிக்கும் உம்மை அடைந்தும் நான் சம்சார பந்தத்தினின்று விடுபடாமற் போனால் அப்போது நான் பகவானுடைய மாயையால் நன்றாக வஞ்சிக்கப்பட்டவள் என்பது நிச்சயம். கர்தம ரிஷி கூறியது. அரசகுமாரியே, குற்றமற்றவளே, உன்னை குறித்து இங்கனம் வருந்தாதே. அக்ஷரனான பகவான் சீக்கிரத்தில் உன் கருவில் வரப்போகிறான். நீ திடமான விரதமுடையவள். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். யமம், நியமம், தவம், பொருட்களின் தானம் இவற்றால் ஸ்ரத்தையுடன் ஈஸ்வரனை உபாசித்து வருவாய். உன்னால் அங்கனம் ஆராதிக்கப்பட்ட பகவான் உனக்கு பிரம்மோபதேசம் செய்து உனது ஹிருதய கிரந்தியை சேதிக்கும் பொருட்டு உன் வயிற்றில் தோன்றி என் புகழையும் வளர்க்கப் போகிறான். மைத்ரேயர் கூறியது. பல நாட்களுக்கு பின் பகவான் மதுசூதனர் கர்தமருடைய வீரியத்தில் ஆவிர்பவித்து கட்டையில் அக்னி பிரவேசிப்பது போல் அவளிடம் தோன்றினார். சரஸ்வதி நதியால் சூழப்பெற்ற கர்தமருடைய ஆசிரமத்திற்கு அப்பொழுது மரீச்சி முதலிய ரிஷிகளுடன் பிரம்மதேவர் வந்தார். பிரம்மா கூறியது. மனுபுத்திரியே, கைடபாசுரனை கொன்ற ஹரியானவர் உனது கர்ப்பத்தில் புகுந்துள்ளார். அஞ்ஞானத்தாலும் அவநம்பிக்கையாலும் ஏற்பட்டுள்ள சிக்கலை போக்குபவராய் பூமியில் சஞ்சரிக்கப் போகிறார். மைத்ரேயர் கூறியது. விதுரரே, பிரம்மதேவர் சென்றதும் அவரால் கட்டளையிடப்பட்ட கர்தமர் தனது பெண்களை வேத முறைப்படி பிரஜாபதிகளுக்கு கொடுத்தார். கலையை மரீச்சிக்கும் அனுசூயையை அத்திரிக்கும் கொடுத்தார். ஸ்ரத்தையை அங்கீரசுக்கும் ஹவிர்புவை புலஸ்தியருக்கும் கொடுத்தார். புலகருக்கு அவருக்கு அனுரூபமான கதியையும், கிரதுவுக்கு சதியான கிரியையையும், பிருகுவுக்கு கியாதியையும், வசிஷ்டருக்கு அருந்ததியையும் கொடுத்தார். எவளால் யஜ்ஞம் விஸ்தாரமாயிற்றோ அந்த சாந்தியை அதர்வனருக்கு கொடுத்தார். விவாகம் செய்து கொண்ட ரிஷி ஸ்ரேஷ்டர்களை பத்னிகளுடன் கௌரவித்து சந்தோஷப்படுத்தினார். விதுரரே, பிறகு பத்னிகளை அடைந்த அம்மகரிஷிகள் அவரிடம் விடை பெற்று கொண்டு மகிழ்ச்சியுடன் தத்தம் ஆசிரமங்களுக்கு புறப்பட்டனர். பின் தேவாதி தேவரும் திரியுகருமான விஷ்ணு அவதரித்ததை உணர்ந்து தனிமையில் அணுகி நமஸ்கரித்து கூறலானார். தமது பாவச் செயல்களால் துக்கம் நிறைந்த சம்சாரத்தில் வாட்டப்படுவோரிடமும் வெகு காலத்துக்கு பின்னாவது தேவர்கள் அருள் புரிகின்றனர் என்பது நிச்சயம். பல பிறவிகளில் தொடர்ந்து பழகி பக்குவமான யோக சமாதியால் எவருடைய ஸ்வரூபத்தை காண்பதற்கு யதிகள் ஏகாந்தமான இடத்தில் இருந்து கொண்டு முயற்சிக்கின்றார்களோ அந்த பகவானாகிய தாங்கள் இன்று தனது பக்தர்களை போஷிப்பவர் ஆதலால் எங்களுடைய இழிவான நிலையை பொருட்படுத்தாது விஷயப்பற்றில் சுழலும் எங்கள் வீடுகளில் அவதரித்துள்ளீர்கள். ஐயனே, உமது வாக்கை மெய்ப்பிப்பதற்கும் சாங்கிய ஞானத்தை விஸ்தாரப்படுத்தும் பொருட்டும் பக்தர்களை பெருமைப்படுத்துபவரான நீங்கள் எனது கிருஹத்தில் அவதரித்துள்ளீர். ஐயனே, அப்ராக்கிருதமான உமது ரூபங்கள் எவையோ அவையே உமக்கு உண்மையில் பொருத்தமான ரூபங்களாம். எனினும் உமது அடியாருக்கு எந்தெந்த ரூபங்கள் விருப்பமானவையோ அவையெல்லாம் பிராகிருத வடிவமில்லாத உமக்கும் ருச்சிக்கின்றன. பிரபுவே, இப்பொழுது பிரஜாபதியாகிய உம்மிடம் ஒன்று விஞ்ஞாபனம் செய்து கொள்ளுகின்றேன். நீர் அவதரித்ததால் முக்கடன்களும் நீங்கியவனாகவும் ஆசைகள் பூர்த்தியானவனாகவும் உள்ள நான் சந்நியாச மார்க்கத்தை ஏற்று ஹிருதயத்தில் உம்மை தியானித்து கொண்டு அதனால் துன்பத்தை துடைத்தவனாய் சஞ்சரிக்க விரும்புகின்றேன். ஸ்ரீ பகவான் கூறியது. ஆத்ம ஞானத்தின் சூக்ஷ்ம மார்க்கமான இந்த சாங்கிய யோகம் வெகு காலமாக மறைந்துவிட்டது. அதை மீண்டும் வளர்க்கவே இந்த தேகம் என்னால் எடுக்கப்பட்டது என்று உணர்வீர். உமது விருப்பப்படி போகலாம். நான் விடையளிக்கிறேன். என்னிடம் கர்மங்களை அர்ப்பணம் செய்து ஜெயிக்க முடியாத சம்சாரத்தை ஜெயித்து மோட்சத்தை எய்துதற்கு என்னை பஜிப்பீராக. ஆத்மாவும் ஸ்வயம் ஜோதியும் எல்லா பிராணிகளுடைய ஹிருதய குகையில் வசிப்பவனும் ஆகிய என்னை
உம்முடைய உள்ளத்திலேயே உம்முடைய புத்தி சக்தியால் சாக்ஷாத்கரித்து சோகமற்றவராய் நிர்பயமான மோட்ச நிலையை எய்துவீர். தாயாருக்கு கர்ம தொடர்பை போக்கும் அத்தியாத்ம வித்தையை உபதேசிக்கப் போகின்றேன். அதனால் அவள் பயங்கரமான சம்சாரத்தை தாண்ட போகிறாள். அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடியடையவர்கள். இது நம்மாழ்வார் வாக்கு.